வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தினம் தினம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கோம். அதை ஒரு நைட் ஃபுல்லாக, அதாவது 8 மணி நேரம், நீங்கள் நைட்டில் ஊற வச்சாலும் சரி, டேயில் ஊற வச்சாலும் சரி, ஊற வச்சுட்டு அதை இப்போ குக்கரில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நான் 4 விசில் விட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். மிளகு, ஜீரகம், சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2-3 துண்டு பட்டையை நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், அதையும் நல்லா வெறும் இதாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதை அப்படியே வச்சிடலாம். அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய், ஒரு பிரியாணியில் 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. ஏன்னா ஸ்பைசஸ்லாம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சாச்சு, ஸோ நிறைய ஸ்பைசஸ் வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், அதையும் வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை போல் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் அப்படியே வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சன்னா நல்லா அப்படி பூவால் நல்லா வெந்திருக்கணும். நல்லா கையில் நசுக்கையிலே நல்லா மசிஞ்சு வரணும். அந்த போல் வெந்திருக்கணும். அதில் 3/4 சேர்த்துட்டு 1/4 அந்த கப்போடே அப்படியே வச்சிடலாம். இப்போ தண்ணியோடு தான் நான் சன்னாவை உள்ளே சேர்த்துருக்கேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கும் சரியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா சுண்டல், அதை நல்லா அப்படி கையில் மேஷ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நம்ம ஃபைனலாக மேஷ் பண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா ஒரு கிரேவி திக்னஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு இப்போ மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசால் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இது நான் பூரிக்காக அது ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆப்பம், பூரி, சப்பாத்தி, வெள்ளை சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல பொடிசாக கட் பண்ண மல்லி இலை, 1/4 மூடி அளவு லெமன் ஜூஸ் அதை உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கிள்ளிட்டு மேலே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சன்னா மசால் சூப்பராக நல்ல மணக்க தயாராகிருச்சு. நான் சன்னா மசாலுக்கு ஒரு ரெடிமேட் பவுடர் நம்ம இதுலேயே ரெடி பண்ணிவிட்டு நல்லா வறுத்து ஃப்ரெஷ்ஷான பவுடர் போட்டேன் நான். நீங்கள் அந்த பவுடர் ரெடி பண்ணலை அப்படின்னா பேக்கில் சன்னா மசால் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ நீங்கள் அந்த பவுடர் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் காரத்துக்குன்னு தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கல. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அது காரம் குறைவு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் காரத்துக்கு சேர்த்திக்கிறீங்களோ அதை சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக தயாராகிருச்சு. பூரிக்கு மேட்சிங்காக ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.